வெல்கம், வணக்கம். நான் உங்கள் பிஎஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு கலைஞர் நூற்றாண்டு பார்க். நம்ம சென்னையிலே பெஸ்ட்டு சூப்பர் பார்க்கு நம்ம கலைஞர் நூற்றாண்டு பார்க்கு. அந்தளவுக்கு சூப்பராக எல்லா இடமும் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய இது இருக்குது. உங்களுக்கு வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்ல நல்ல இடங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. அது ஒவ்வொன்றும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு முன்னோட்டமாக இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக இந்த பார்க்கவே நீங்களே போய் சுற்றி பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்தளவுக்கு ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மற்ற நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் எப்படிலாம் வீடியோ பெட்டராக பண்ணலான்ட்டு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை. ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம கலைஞர் பார்க் வந்தாச்சு. கலைஞர் நூற்றாண்டு பார்க்குக்கு ஆப்போசிட்டில் செம்மொழி பூங்கா இருக்குது. அங்கே தான் வண்டி பார்க்கிங் எல்லாமே. நீங்கள் போய் வண்டி பார்க்கிங்க அங்கே செம்மொழி பூங்காவில் தான் பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே ஆப்போசிட்டில் ரோடை கிராஸ் பண்ணி வரணும் கலைஞர் நூற்றாண்டு பார்க்கு. அதோட டீட்டெயில்ஸ் தான், டிக்கெட்டோட டீட்டெயில்ஸ், எந்த டைம் எத்தனை மணி வரைக்கும் இருக்கும் எல்லாமே இருக்குது. வந்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு டிக்கெட் எடுக்கிறது எல்லாமே ஆன்லைன் தான். உங்கள் மொபைலில் நீங்களே புக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஆளுக்கு 100 ரூபா. அப்போ நீங்கள் அதில் எக்ஸ்ட்ரா உள்ளே போயிட்டு பறவைகளோட ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக இருக்குது. நீங்கள் அங்கே வேணாலும் போய் டிக்கெட் எடுத்துக்கலாம், இல்லை இங்கேயே மொத்தமாக எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டிக்கெட் எடுக்கிறோம். அதுக்கு ஒரு கியூஆர் கோட் இருக்குல்ல, அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போனோம்னா அதிலே வந்துடும் எல்லா டீட்டெயிலும். கேமரா கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு தனி ரேட் இருக்குது. நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு 100 ரூபா தான். உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அந்த இதிலே வந்துடும். உங்களுக்கு வேணுங்கிற நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்துக்கலாம். நம்ம டிக்கெட் எடுத்து உள்ளே போயாச்சு. போனோடனே உங்கள் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு 1 மணி நேரம் வீடியோ வந்துச்சு. அதை நம்ம சுருக்கி ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு 20 நிமிஷத்தில் நான் காட்டுறேன். ஃபுல்லாக உங்களுக்கு கலைஞர் பார்க்கவே சுற்றி பார்த்த ஒரு அனுபவம், நீங்களே போய் பார்த்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். எது எங்கெங்கே இருக்குன்னு ஒரு பலகை போடுறது, அது பக்கத்துலேயே இது உள்ள மலர் இது வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மலர்களும் என்னென்ன மலர் இருக்குன்னா, நாங்கள் போகும்போது மலர் அதிகமாக இல்லை, பூக்கவே இல்லை. ரெடின்னு வச்சுருந்தாங்க. அதை ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இந்த பில்டிங், கண்ணாடி பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒவ்வொரு செடியும் இருக்குது, நிறைய செடிகள்லாம் இருக்குது. அதுக்கு தனி டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். இப்போ நம்ம அதுக்கு போகலை. அந்த மேப் பார்த்தீங்கன்னா அவங்க எது எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு அந்த வழியாக போய்க்கலாம். இது ஃபுல்லாக பார்க் மாதிரி அங்கங்கே போய் உட்காந்து இது பண்ணிக்கலாம். நம்ம இதிலே வழியாக போயிட்டு நம்ம மலர் கண்காட்சி பார்க் இருக்குது, அதுக்குள்ளே போனால் மலர் கண்காட்சி பார்க்கு. நம்ம உள்ளே போயிட்டு அதையும் பார்க்கலாம். ரோஜாப்பூ மலர் கண்காட்சி ஃபுல்லாக இங்கே பூக்களோடது தான். நம்ம போன டயத்தில் வந்துட்டு சீசன் இல்லை, பூ பூக்கிற சீசன் இல்லை, அதனால் பூவெல்லாம் கம்மியாக இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இங்கே வந்து பார்த்தோம்னா சின்ன குழந்தைகளுக்கு, சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாமே விளையாடுறதுக்கு நிறைய இது இருக்குது. அவங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு நிறைய இருக்குது. நீங்களும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கும் நிறைய இடங்கள் நிறைய இருக்குது.
இங்கே வந்துட்டு நான் ஃபுல்லாக நல்லாவே என்ஜாய் பண்ணோம். உட்கார்றது பார்த்தீங்கன்னா கேரட்டு மாதிரியும் பப்பாளி மாதிரியும் பெஞ்சே அந்தளவுக்கு மாற்றி வச்சுருந்தாங்க. சின்ன ட்ரெயின் மாதிரி விட்டுருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லவ் இதயத்தோட இதுங்கிற மாதிரி இதில் அந்த வடிவமைச்சிருக்கிறாங்க. க்ரீன் கலரில் ஃபுல்லாக இங்கே நின்று நீங்கள் ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு இது கரெக்டான ஒரு இடம். அடுத்து நம்ம பார்க்குறது பறவைகள் உள்ள போகிறது. இங்கே தனி டிக்கெட் எடுக்கணும். இங்கேயும் QR கோட் இருக்குது. நம்ம அங்கே எடுக்கிறனால எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்லேயே. இங்கே வந்து எடுக்கிறனால எடுத்துக்கலாம். நம்ம இங்கே வந்துட்டு 100 ரூபா மட்டும். நீங்கள் பறவைக்கு உங்கள் பறவை கையில் வச்சுட்டு அந்த இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு 500 ரூபா கட்ட வேண்டி வரும் ஒரு ஆளுக்கு. நான் போனது சாயந்தர டைம்ங்கிறதுனால அதுக்கு அலௌடு இல்லைன்ட்டாங்க. இல்லை நாங்கள் போகும்போது பறவை வந்து கையில் வந்தது. இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா அந்த பறவைக்கு உள்ளே போயிட்டு வந்து கண்டிப்பாக இப்போ பாருங்கள். நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. பார்த்திங்கன்னா என்னோடய கையில் வந்துட்டு 3 கிளி வந்து இருந்துச்சு. ஒன்று அங்கிட்டு பறந்து போயிடுச்சு. 2 ஒரு கையில் நம்ம கேமராவும் இன்னொரு கையில் நம்ம ஃப்ரெண்டுகிட்ட ஃபோனை கொடுத்து செல்ஃபி ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுக்க சொல்லியிருந்தேன். பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்க இதுலேயும் நிறையா இது ஃபுல்லாக ஃபேமிலியோடு வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த இதுக்குள்ள வந்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதாக இருக்கும். பறவைகள்லாம் பார்த்து உங்கள் கையில் வந்து உட்காரும்போது அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணி இது பண்ணலாம். பார்த்தீங்களா? ஒவ்வொரு கிளியும் ஒவ்வொரு தனித்தனி கூண்டில் இது பண்ணி வச்சுருக்குறாங்க. செப்ரேட்டாக ஒரு 3 இடத்துக்கு போய் வரலாம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக இருக்கும். இங்கே ஒன்று கூட்டு பார்த்தா கையில் ஒன்று வந்து உட்கார வரல. எல்லாமே மேலே இருக்குது ஹைட்டில். அதனால் உங்களுக்கு கேமராலையும் காட்ட முடியல. அடுத்தது குழங்கினால இங்கே இந்த பக்கம் உள்ளே போயிட்டோம்னா இங்கே இருக்கிறது எல்லாமே பெருசாக இருக்குது. பெரிய கிளியர். இது உங்களுக்கு பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன். வெள்ளை கலரு, வெள்ளை கலர் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. பார்த்துக்கிங்களா? ஃபுல் ஒயிட்டு 2 இருக்குது. அடுத்து இங்கே பக்கம் பாருங்கள். ஃபுல்லாக இந்த பஞ்சவர்ண கிளிம்பாங்கள்ல, அதானா அந்த பேர் சரியாக தெரியல. நான் அது கூட சேர்ந்தது தான். நல்லா பெருசு இருக்கிறதுலே பெரிய கிளி இங்கே இருக்கிறதுலே. ஒரு 4 கிளி இங்கே இருக்குது. அது ஃபுல்லாக சுற்றி நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. நான் போகும்போது ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு அங்கிட்டு ஓட இங்கிட்டு ஓட மேலே கீழே 2 சண்டை போட்டுக்கிட்டு சூப்பராக என்ஜாய்மெண்ட் பண்ணி விளையாண்டுட்டு இருந்துச்சு. பார்க்கும்போதே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அடுத்து இதை நம்ம சுற்றி பார்த்துட்டு அடுத்ததுக்கு போகலாம். அப்படியே சுற்றி வெளியே போகிற வழி தான் அது. வெளியே போகும்போது நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டே வெளியில் போகலாம். நம்ம லாஸ்ட்டாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையும் கூட ட்ரை பண்ணலாம். கையில் கிளி வச்சுட்டு ட்ரை பண்ணலாம், கூட்டு பார்க்கலான்ட்டு அது ஒரு கூட்டு பார்க்கலாம். நமக்கு முன்னாடி எல்லோரும் வந்துட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி டக்குன்னு எல்லா இதுலேயும் வந்து உட்காரல. ஏன்னா நாங்கள் கரெக்டாக ஈவினிங் டயத்தில் போனதுனால சாப்பிட்டு எல்லாமே ஃபுல்லாக சாப்பிட்டு இருந்திருக்கு.
கூப்பிட்டா வர்றதே இல்லை. காலையிலேருந்து எல்லோரும் கொடுத்து ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. நம்மளோட அதிர்ஷ்டமாக என்னமோ நம்ம 2 டைம் வந்து கையில் உட்காந்துருச்சு. சரி கூட வந்தாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் இது அப்படியே மாற்றி விட்டு வந்துட்டோம். ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்தோம். ரோப் கார் இது நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். சில்ட்ரன்ஸ் எல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த ஏரியாவே ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். அதை என்ஜாய் பண்ணி பாருங்கள். ரோப் கார் போய் பாருங்கள், இருக்கும் நல்லாயிருக்கும். இது ஸ்மோக்கிங் ஏரியா. இந்த படத்திலெல்லாம் பார்க்குறவங்கள பனி பிரதேசங்களில் போகும்போது அப்படி ஸ்மோக் இது மாதிரி வர்றது, அந்த மாதிரி ஒரு இது சூப்பராக இருக்கும். அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணிட்டு அழகலாம். ஒவ்வொரு விஷயமும் இங்கே கலைஞர் பார்க்கல, ஒவ்வொன்றும் அப்படி அழகாக என்ஜாய் பண்ணி இது பண்ணலாம். ஒவ்வொன்றும் பார்த்து சூப்பராக பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த பார்க்கை. சென்னையில் வேறு எங்கேயும் இந்த மாதிரி இருக்காது. அந்தளவுக்கு பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணி வச்சுருக்குறாங்க. அது ஃபுட் கோர்ட்டு. உங்களுக்கு பசிச்சுன்னா ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ், தண்ணி பாட்டில் எது வேணாலும் அங்கே தான் வந்து வாங்கிக்கணும். உள்ளே இந்த ஒன்று தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்காக மூங்கில் குடில், ஃபுல்லாக மூங்கில் மரத்துலேயே செஞ்ச குடில். அதில் லைட்லாம் போட்டு வச்சு கோல்டு கலரில் இருக்கிற மாதிரி பார்க்குறக்கே ஒரு அருமையாக பக்காவாக இருந்துச்சு. 2 குடில் அது மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா லைட்டிங், வாட்டரில் இது லைட்டிங் ஃபுல்லாக கலர் மாறிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலராக மாறிக்கிட்டே இருக்கும். அந்த இப்போ ஒரு கலர் வந்துருச்சு, அடுத்து வேறு ஒரு கலர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் ஆச்சு, க்ரீன்லேருந்து கலர் இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். பார்க்குறக்கே சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கலாம். இங்கே ரீல்ஸு அது எடுத்துக்கலாம். இப்படி இப்போ கலர் மாறிக்கிட்டே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம போகும்போது என்னென்னா அந்த மியூசிக் வாட்டர்ன்னு இருக்குது, அது இல்லை, க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பராமரிப்பு பணி நடக்கிறனால அது இல்லாமல் போச்சு. அது இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். இங்கே தான் வந்து லாஸ்ட்டு முடியும் ரோப் காரு. கண்டிப்பாக அந்த ரோப் காரில் போய் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மூங்கில் குடில் பார்த்துட்டு சைடில் போனீங்கன்னா இங்கேயும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி, வாட்டர் ஃபால்ஸில் வந்துட்டு சிங்கம், புளிமான் இதெல்லாம் தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸ் அமைச்சிருக்காங்க. அதை நம்ம உள்ளே போக முடியாது, மேலே நின்றுட்டே பார்க்குற மாதிரி. அது இங்கே வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் இதுலேயே வச்சுட்டு நிறையா லைட்டிங் இதெல்லாம் வச்சு நிறைய இது பண்ணி வச்சுருக்குறாங்க. நீங்கள் கண்டிப்பாக இது சூப்பராக என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு இடம். இது நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலோட ஃபுல்லாக இங்கே இருக்கிற எல்லா வகையான காய்கறிகள், பழங்கள், அந்த வகையான இது எல்லாமே தத்ரூபமாக அங்கேயே ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே அங்கே வச்சுருக்குறாங்க. ஒருவேளை ஒரிஜினல் தானோன்னு நமக்கு டவுட் வர மாதிரி எல்லாமே அங்கே இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல்னு நினச்சிக்குவீங்க அந்தளவுக்கு. அது பாருங்கள், ஒவ்வொரு அது வெயில் காலத்தில் என்னென்ன பழங்கள்லாம் இதாகும், குளிர்காலத்தில் என்னென்ன பழங்கள் இதாகும், பனி காலத்தில் என்னென்ன பழங்கள் விளையும், இது எல்லாமே ஒரு தனித்தனியாக கைடன் வச்சு ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க. இது நமக்கு மட்டும் இல்லை, சிறுவர்களுக்கும் இது கொண்டே காமிக்கிறது நல்ல ஒரு இது, அவரோட கல்விக்கு நல்ல உதவியாக இருக்கும். இந்த ஹால்லே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா 3D ஸ்க்ரீன் இது இருக்குது. இதை நீங்கள் பார்த்துட்டு அது மூடி இருக்கும் அந்த கதவு லாஸ்ட்டில். அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, அந்த லாஸ்ட்டில் பார்த்து நிற்கிறாங்கல்ல அதுதான். அதுக்கு உள்ளே போனீங்கன்னா 3D ஸ்க்ரீன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். உள்ளே போயிட்டு
பசங்க வந்துட்டு இந்த யூடியூப் சேனலாக இன்னும் கேட்டாங்க. நம்ம இன்னும் அந்தளவுக்கு பெரிய யூடியூப் சேனல் ஆகலை. கூடிய சீக்கிரம் உங்கள் ஆசீர்வாதத்தால் ஆயிடலாம். நம்ம சேனல் பேரை சொல்லிவிட்டு பிஎஸ் வியூ சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி செல்லம் வாங்கி கொண்டாந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டாங்க. நம்ம சேனல் உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்டிங் வந்து சரியாக அது தெரியல, கேமராவில் கவர் ஆகலை. அது நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு பழங்கள் அது எல்லாமே அதில் காமிக்கும். ஃபுல்லாகவே அந்த லைட்டிங் இதில் வரும். ஃபேன் ஓடும்போது, அது மேலே ஃபேன் ஓடிட்டு இருக்கு, அந்த ஃபேனில் ஓடும்போது வரும். இது தான் 360 டிகிரி சுற்றிலும் எல்லா பக்கமும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க எல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. அதான் உங்களுக்கு காட்டுறேன்ல பசங்களை எப்படி எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு. ஒவ்வொரு இதுவும் அந்த படங்கள்லாம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். சுற்றிட்டு காட்டுறேன். ஸ்க்ரீன்லேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாக இருக்கிற மாதிரி, நம்ம பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஹாலிவுட் படத்துலலாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி ஒரு இது. இந்த பட்டாம்பூச்சி பறக்கும் போதெல்லாம் பார்த்தீங்களா பசங்க போய் பிடிச்சி விளையாடுறது. இப்படி பூவெல்லாம் பாருங்கள், அது ஹாலிவுட்டில் அவதாரில் அந்த பூ வரும்ல, அது மாதிரி 3Dயோட எஃபெக்டாக தான். சூரியகாந்தி பூ, நிறைய வகையான பூ, அதிகமாக பூக்கள் இதுதான். இங்கே பாருங்க, பட்டாம்பூச்சி பட்டர்ஃப்ளை பறக்கிறது. பசங்க பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. சின்ன குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஸ்பாட்டு, வெளியிலே வரமாட்டாங்க, அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இது கூட உங்களுக்கு கட்டணம்லாம் இல்லை, ஃப்ரீ தான். முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. அந்த ஃபேன் சுற்றுறது பார்த்தீங்களா, அங்கே உங்களுக்கு ஒவ்வொரு பழங்கள் எல்லாமே காமிக்கும். ஆப்பிள், ஆரஞ்சு, கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாமே அந்த இதில் வரும் உங்களுக்கு. இது நம்ம கீழே அந்த இதில் வச்சுருக்கிறத எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். அதை முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்தாச்சு. நமக்கு அந்த டைம் ஆச்சு, 1 hour டைம் இருந்துச்சு. 1 hourக்கு மேலேயே ஆயிடுச்சு வெளியில் வர்றதுக்கு. எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு 1 hour பத்தாது. 1 hourக்கு டிக்கெட் எடுத்தோம், 1 hourக்கு மேலேயே ஆயிடுச்சு. முடிச்சுட்டு வெளியில் வரலாம். திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார், தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அவ்வளோதான், வெளியே போகலாம். வெளியே போயிட்டு நைட்டு கலைஞர் பார்க் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் நைட்டு லைட்டிங்கோடு இருக்கிறது. உண்மையிலே நைட்டு பார்க்குறதுக்கு லைட்டிங்கோட செம்மையாக இருக்குது. நம்ம காலையில் சாயந்தரம் போகும்போது இருக்கிற கூட்டம் இப்போ ஒரு கூட்டமும் இல்லை. லைட்டிங்கில் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா சூப்பராக இருக்குது. வெளிச்சத்தில் பார்க்குற விட நைட்டில் அந்த லைட்டிங்கோடு பார்க்கும்போது இன்னும் சூப்பராகவே இருக்குது. அடுத்து நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணிவிட்டு போய் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். வந்தாச்சு, ரோட்டை கிராஸ் பண்ணி வந்தாச்சு. செம்மொழி பூங்கா வந்துட்டோம். செம்மொழி பூங்காவிலிருந்து கலைஞர் பார்க்க பிறகுன்னு பார்க்குறீங்க. நன்றி வீடியோவை பார்த்ததுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.